Hey guys, welcome back to lokielectrican. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பிட் ஒயர்ஸில் வர கூப்பன்ஸில் எப்படிலாம் ரெடீம் பண்ணுறது, அதுக்கு ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் உங்கள் ஆப்பில் இருக்க ஏதோ ஒரு ஆப் ஸ்டோரில் போயிடுங்க. உள்ளே போயிட்டு ஆர்பிட் சர்ச் பண்ணாமல் கீழே வரும், ஆர்பிட் வெர்ஷன் அப்படின்னு வரும். அந்த ஆப்பை வந்து அதை இருக்குது பாருங்கள், 4th இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி மேலே இருக்குது பாருங்கள், அந்த லோகோ நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஆப் 4 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பேஸ் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டு வர மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம் கேட்கும். அப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்கும். உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். எல்லாமே கரெக்டாக கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் அட்ரஸ் வந்து இப்போ கரண்ட் அட்ரஸும் கொடுக்கலாம், இல்லை ஓல்டு அட்ரஸ், இதுக்கு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் 2 அட்ரஸில் எதுவும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்னு கேட்கும். ஸ்டேட்டை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஏரியா கேட்கும். உங்களுக்கு அதாவது உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஏரியா, பெரிய ஏரியா பேர் கொடுத்துருங்க. உங்களுடைய பின்கோடு, நீங்கள் எந்த பின்கோடில் இருக்கீங்களோ அந்த பின்கோடு கொடுத்துருங்க. ரெஃபரல் கோடு கீழே கேட்குறதுல அதில் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லாகின் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். இப்போது அட்ரஸ் கொடுக்கல, நான் அட்ரஸும் லாஸ்ட் நேமும் கொடுக்கல, அதனால் திரும்ப கொடுக்க போயிருக்கேன். அட்ரஸ் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ அட்ரஸ் கொடுக்க போகிறேன். அட்ரஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிற லைவ் லொக்கேஷனே எடுத்துக்கும். நீங்கள் இருக்கிற லைவ் லொக்கேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேதர் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டு, ஆதார் கார்டு பேக்கு, பேன் கார்டு ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோ, இது 3 அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3 கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பாருங்கள், அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் பேங்க் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கொடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து பேங்க்கை வந்து ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் லாஸ்ட்டாக வேலட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேங்க் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, லாஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, கரண்ட்டு எவ்வளோ இருக்குது, இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து 4 ரூபா பிடிப்பாங்க. என்கிட்ட 110 ரூபா இருக்குது. அதை வந்து 4 ரூபா போக 106 ரூபா வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கு. கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்குள்ளேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த இருக்குது பாருங்கள், ரெக்வெஸ்ட் சப்மிட்டட், யுவர் ரெக்வெஸ்ட் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் வெயிட் அப்ரூவல், யூஸ்வலிட்டி இட் வில் டேக் 24 ஹவர்ஸ் to 48 ஹவர்ஸ். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் உள்ள வேலட் உள்ளே கீழே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா, எவ்வளோ ஆகுது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டேங்க. எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க.